ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. இன்றைக்கி வந்து லாஸ்ட் இயர் என்னோடய கார்டன் ஜேர்னி தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறேங்க. அந்த சீடிங்லேருந்து ஹார்வெஸ்ட் வரைக்கும் நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என்னென்னலாம் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே கார்டனிங் வந்து அந்த ஸ்ப்ரிங் டைமில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் வந்து ஆர்டர் பண்ணிடுவேங்க. சாயில் 3ல வெஜ்ஜி மிக்ஸு இல்லைன்னா அந்த காம்போஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி ஆல்ரெடி சாயில் இருக்கும் இல்லைங்களா, மேலே வந்து டாப்பிங் மாதிரி போட்டுட்ருவேன். என்னென்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த மண்ணோட ஹைட் வந்து கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்குங்க. அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுவேங்க. நம்ம கார்டனில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன லாஸ்ட் இயர் ஊன்னேன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தாங்க. இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் வெங்காயம் ஊன்னதே இல்லைங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு விதை வெங்காயம் தான் வாங்கி ஊன்னேன். பெருசான ஹார்வெஸ்ட் இல்லைங்க. சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேங்க. என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நாற்று ஊனுனா நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. பட் நான் விதை வெங்காயம் ஊனிட்டுங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லா அந்த ஆர்டர் பண்ணியிருந்தேனுங்களா, அது வந்ததுக்கும் நிறைய கொட்டிட்டம் போல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு வந்து ஃபெர்டிலைசர் எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெங்காயத்துக்குன்னு இருக்க ஃபெர்டிலைசர் போடலாம் போல் இருக்குங்க. நம்ம வேறு ஃபெர்டிலைசர் போட்டால் நல்லா வராதும்பாங்க. எனக்கு அந்த டைமில் மழை அதிகமாக வந்துட்டு இருந்தனால தண்ணி நிறைய சத நின்றுட்டு இருந்ததுங்க. அதனால் வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறையா அழுகி பெருசாக ஈல்டு கொடுக்கலிங்க. ஓரளவுக்கு ரீசனபிளாக கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீடு வந்து ஒவ்வொரு வருஷமும் வின்டரில் வந்து தோட்டத்துலேருந்து நம்ம காஞ்ச காய்கறிலாம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து சீடு வந்து சேகரித்து ஜிப்லாக்கில் போட்டுங்க நேம் வந்து எழுதி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருவேன் நான். ஒவ்வொரு வருஷமும் ஸ்ப்ரிங் டைமில் தான் வந்து அந்த பொக்கேஷோ பாக்ஸ் மாதிரி எடுப்பேங்க. எடுத்துகிட்டு என்னென்ன சீட்லாம் இருக்குது, இந்த வருஷம் என்னென்னலாம் ஊனலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன். என்ன பண்ணுவேன்னா அந்த சீடு வந்து ஊனும் போதுங்க ஐஸ்டிக்கில் வந்து மார்க்கரில் எழுதிப்பேங்க என்ன சீடு எங்கே ஊன்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம நிறைய சீடு ஒரே டைம்லேயே ஊன்றனால நமக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகுங்க. அன்னைக்கு வந்து ஞாபகம் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே என்ன ஊனணும்னு ஒன்றுமே தெரியாது. அதனால் ஐஸ்டிக்கில் நேம் எழுதிட்டுங்க விதையை ஒன்றும் அந்த இடத்துல ஊனும்போது அதுக்கு பின்னாடி ஐஸ்டிக்கில் வந்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து வருஷம் கடையில் வாங்கிடுவேங்க. தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகாயிலேருந்து செடி வந்து நம்ம போடலாம். பட் அது என்னவோ தெரியலிங்க, அது வருஷம் அது ஒரு ட்ரெடிஷ்னாகவே வெளில வாங்கியே பழகியாச்சுங்க. பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கைனி ஹாட் பெப்பரும் அதே மாதிரி தாய் சில்லியும் வாங்குவேன். தாய் சில்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த சீனி மிளகாய் மாதிரி காரமாக இருக்குங்க, மேல் நோக்கி தான் வரும். கைனி ஹாட் பெப்பர் வந்து நம்ம ஊரில் சன்ன மிளகாய் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வெரைட்டிங்க. இது ரெண்டுமே நம்மளோட வீட்டு யூஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வருஷம் இந்த 2 வெரைட்டி தாங்க வாங்குறது. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்வீட் 100ன்னு சொல்லிட்டு செரி டொமேட்டோ இருக்குங்க, அந்த செரி டொமேட்டோ தான் வாங்குறது. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுதான் இருக்க எல்லா தக்காளி செடியை விட ஈல்டு வந்து நிறைய கொடுக்குங்க. நார்மலாக வந்து அந்த பெரிய தக்காளிலாம் இருக்குது இல்லைங்க, ரோமோ டொமேட்டோ அப்புறம் வந்து வைன் டொமேட்டோ அது எல்லாமே அதுவுமே நல்லா ஈல்டு கொடுக்குங்க. அது என்னென்னா சர்டன் டைமில் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி வரும். அதுக்கப்புறம் அப்படியே செடி வந்து நோய் வந்தாப்புல காஞ்சு போயிடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த செரி டொமேட்டோ வாங்கிட்டேன் அப்படின்னா நம்ம அந்த செடி நட்டதுக்கப்புறம் வேகமாக கிளைம்ப் ஆகுங்க. அந்த தக்காளி செடி மட்டும் கிளைம்ப் ஆகும். காய் விட ஆரம்பிச்சதுன்னா ஃபால் வரைக்குங்க அந்த கடைசி அறுவடை என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் தான் நம்ம முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இது ஈல்டு நிறையா கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக செரி டொமேட்டோ வாங்கிறதுங்க. போன வருஷம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன விதையெல்லாம் ஊனுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, சொரக்காங்க, அதுக்கப்புறம் பீக்கங்காய், பொடலங்காய், பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காயுமே விதை ஊனிருந்தேன். செடி நல்லா தளைஞ்சு வந்ததுங்க. பட் காய் எதுவுமே எனக்கு வந்து பெருசாக பிடிக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரைங்க, zucchini வந்து போட்டிருந்தோம். அதே மாதிரி கத்திரிக்காய், இங்கே கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்களா, நல்லா பெரிய பெரிய கத்திரிக்காயாக இருந்ததுங்க. அந்த கத்திரிக்காய் வந்து செடியாகவே வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஹோம் டிப்போவில் வந்து 4 இருக்க செடி நான் 4 பேக்காக இருந்தது. ஸோ அந்த செடி, அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, ஸ்வீட் பனானா பெப்பர்னு நினைக்கிறேங்க, அந்த செடியுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே அருமையாக ஈல்டு கொடுத்ததுங்க. ஒரே செடி தான் வச்சுருந்தேன், அத்தனை காய் வச்சுருந்ததுங்க. ரொம்ப நல்லா ஈல்டு கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் ஊனியிருந்தேங்க, கொத்தவரங்காய், வெண்டைக்காய், பீன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய், புளிச்சக்கீரை,
அதே மாதிரி பச்சை பயிருங்க. இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து விதை வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டைமில் தான் விதை ஊன்னதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபெப் அண்ட் மார்ச் வந்து ஊருக்கு போயிட்டேனுங்களா, கரெக்டாக மார்ச் டைமில் தான் வந்தேன். ஸோ வந்தோடனேயுமே அந்த சீடிங் வந்து ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வெளியில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன கப்பில் வந்து சீடு போட்டுங்க ஓரளவுக்கு அது நல்லா க்ரோ ஆனதுக்கப்புறம் வெளில கொண்டு வந்து மண்ணில் வைப்பாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊற்றி கம்மியாக ஊற்றினா செடி பெருசாக தலையவே மாட்டேங்குதுங்களா. நான் டைரெக்டாகவே வந்து கார்டன் பெட்லேயே தாங்க விதை ஊன்றது. அப்படி ஊன்னாவே வந்து நல்லாவே தளைஞ்சு வந்துடுது. ஸோ அதனால் அதை நான் மாற்றுறதே இல்லைங்க. அதே மாதிரி நம்ம விதையெல்லாம் ஊனிட்டுங்க. அப்போ வந்து நம்மக்கிட்ட பர்சிமன், ஃபிக்கு, வாழை மரம், அதே மாதிரி மாதுளம்பழம் மரம் இருந்ததுங்க. எல்லாமே குட்டி குட்டி செடி தான். ஸோ அது எல்லாமே வந்து இந்த வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த புல் இருக்குது இல்லைங்களா, புல் எல்லாமே மூடி ரொம்ப இதாக இருந்ததுங்க. நம்ம எப்பயுமே களை எடுக்க எடுக்க தான் அந்த செடி வந்து நல்லா தளைஞ்சு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவேன்னா, அந்த சுற்றி இருக்க புல்லெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டுங்க, மல்ச்சு போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த செடி வந்து தளையறதுக்கு நல்லா வருங்க. அது இல்லாமல் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க. ரொம்ப கஜா முஜான்னு இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வருஷம் பாருங்கள், வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேக்குக்கு மேலே ஊன்னங்க. லோஸில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பேக் வந்து $5 அப்படின்னு சொல்லிட்டுங்க. ரெட் ஆனியன், எல்லோ ஆனியன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேங்க. எல்லோ ஆனியனோட ரெட் ஆனியன் வந்து கொஞ்சம் ஈல்டு நிறைய கொடுத்துருந்தது. அந்த வெங்காயத்தாளில் கூட வீட்டில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தாள்லாம் கூட போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஊரில் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெங்காயத்தாளில் வந்து பொரியல் பண்ணி கொடுப்பாங்க. அருமையாக இருக்குங்க. சுட சுட சாதத்துக்கு வந்து அந்த வெங்காய பொரியல் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பட் இங்கேயுமே வெங்காய பூ வந்தது அப்படின்னா கட் பண்ணி செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு வரலைங்க. அது இல்லாமல் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை பிடுங்கிட்டுங்க ஃபுல்லாக வந்து நெல்லையே உணர்த்தினாங்கன்னா அந்த சருகு இருக்குது இல்லைங்களா, அந்த சருகோடையே விட்டுருவாங்க. வீட்டு யூஸ்க்கு வேணுங்கிறப்ப தான் அந்த சருகையே வந்து எடுப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து லாங் டைமுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகங்க. நான் என்ன பண்ணேன்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு வெங்காயமும் தனித்தனியாக வச்சு காய வச்சுட்டேங்க. அந்த சருகெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த சருகெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டுங்க, வெங்காயம் வந்து வீட்டு யூஸ்க்கு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு வந்துச்சுங்க. நம்ம போட்டது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து போட்டது வந்து 1 மாதம் வந்து வீட்டு தேவைக்கு கரெக்டாக இருந்ததுங்க. கடையில் வாங்குற வேலையே இல்லை. மேபி அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் வந்து என்னென்ன தப்பு பண்ணேன்னு கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஈல்டு சேர்த்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. அது இல்லாமல் ஒரு சில வெங்காயம் வந்து பெருசாகாமே இருந்ததுங்களா, நானும் அது பெருசாகன்னு பார்த்துட்டே இருந்தேன். அது ஒன்றுமே ஆகலைங்க. அதை வந்து மறுபடியும் ரீப்ளான்ட் பண்ணலான்ட்டு பண்ணி பார்த்தேன். அந்த மாதிரி ரீப்ளான்ட் பண்ணால் கூட வெங்காயம் வந்து அதுலேருந்து ஒரு 10-15 வெங்காயம் கிட்ட ஈல்டு எடுத்தேங்க. அதுவுமே நல்லா வந்திருந்தது. நம்மக்கிட்ட கார்டன் பெட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பெட் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த ட்ரெல்லிஸ் இருக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து அந்த ரயிலுக்கு சைடில் கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. நம்ம வெங்காயம் ஃபுல்லாக அதில் போட்டிருந்தனால அந்த சைடில் இருக்கிறதுல வந்து எந்த விதையுமே என்னால் ஊன முடியல. வெங்காயத்தை அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் வந்து வெண்டைக்காய், புளிச்சக்கீரை, பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில அந்த கீரையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த சிறுகீரை இல்லைங்க, மணத்தக்காளி கீரை, தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை, அது எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஊனிக்கிட்டேங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் டைம்லேயே நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சம்மருக்கு முன்னாடிங்க நல்ல ஈல்டு கொடுக்குங்க. அந்த பீக் சம்மர்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து பெருசாக ஈல்டு கொடுக்காது. எகெயின் வந்து இந்த ஃபால் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா எகெயின் கீரை வந்து ரொம்ப நல்லா வரும். கிளைமேட் வந்து கொஞ்சம் ஷேடோவாக இருந்தால் நல்லா வரும்பாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, லாஸ்ட் இயர் கீரை போட்டிருந்தேனுங்களா, அதுலேயே விதை வரும் பாருங்கள், அந்த விதை வந்து கீழே விழுந்தே அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதுவே தானாக வந்துருங்க. நம்ம ஒவ்வொரு வருஷமும் கீரைக்கு மட்டும் விதை போட்டு நம்ம வந்து வளர்த்தணுங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி கொத்தமல்லியுமே வருஷம் அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே போட்டுறதுங்க. கொத்தமல்லி, புதினா வந்து ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க. அது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ஹாடி தான். நம்ம டேரெக்டாக மண்ணில் வச்சிட்டோம்னாவே போதும், அது நல்லாவே வந்துருங்க. அதுக்கு அடுத்தது என்ன பிளான் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா முள்ளங்கிங்க. முள்ளங்கியுமே இது வரைக்கும் நம்ம தோட்டத்தில் பிளான் பண்ணதே இல்லை. விதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த கலர் பெயிண்ட் பண்ண மாதிரி விதையாக தான் இருந்தது. ஒரு விதையும் ஒரு 2 இன்ச் கிட்ட கேப் விட்டு தாங்க வச்சுருந்தேன். மண் வந்து நல்லா பொலன்னு இருக்கணுங்க. அப்போ தான் முள்ளங்கி வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து தளைஞ்சு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வரப்பு மாதிரி கட்டி அதில் வந்து முள்ளங்கி அதை ஊனுவாங்க. ஏன்னா அந்த கிழங்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக.
நம்ம கிட்ட ஆல்ரெடி சாயில் வந்து கொஞ்சம் பொல பொலன்னு தான் இருந்ததுங்களா, அதுலேயே முள்ளங்கி வந்து ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 முள்ளங்கிக்கு மேலே எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தேங்க. எனக்கு வந்து முள்ளங்கி வந்து ஃப்ரீஸ் பண்ணால் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ என்ன பண்ணேன்னா, வீட்டு யூஸ்க்கு மட்டும் பண்ணிக்கிட்டேங்க. முள்ளங்கியில் ஆம்லேட் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. முள்ளங்கி துருவிட்டு அது ஆம்லேட் போட்டு பார்த்தேன். அதே மாதிரி முள்ளங்கி கீரையிலையுமே பொரியல் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா முள்ளங்கி ஃப்ரீஸ் பண்ணால் அந்த முள்ளங்கி வந்து கொஞ்சம் தண்ணி காய் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்ட்டு ஃபுல்லாக வீட்லேயே முடிச்சுக்கிட்டோங்க. இங்கே பாருங்கள், ட்ரெல்லிஸ் வந்து எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு அப்படின்ட்டு. இந்த ட்ரெல்லிஸில் வந்து என்னென்ன விதை போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய், பீக்கங்காய், பொடலங்காய், வெள்ளை பூசணிக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, வெள்ளரி விதையுமே போட்டிருந்தேங்க. வெள்ளரிக்காய் வந்து இந்த வருஷம் நம்மளை ஏமாத்திடுச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, நமக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு அவ்வளோ காய் கொடுத்ததுங்க. இந்த வருஷம் வந்து எனக்கு 2லேருந்து 3 காய் தான் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த டைம் வந்து பயங்கர மழைங்க. அந்த மழையில வந்து அந்த செடி வந்து மேலே தழைஞ்சு வரத்துக்கே படாத கஷ்டம் பட்டுருச்சுங்க. அத்தனை வெள்ளரி விதை போட்டிருந்தேன். அவ்வளோ செடி முளைச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸுக்குமே நிறைய கொடுத்துருந்தேங்க. எப்படியாவது தாக்கு பிடிச்சி ஒரு செடியாச்சும் நல்லா வந்துடும் அப்படின்னு பார்த்தேங்க. செடி தழைஞ்சுது. பட் அதுக்கான நியூட்ரிஷன் வந்து ரொம்ப பத்தலையா என்னன்னு தெரியலைங்க. ரொம்ப ஈரமாகவே இருந்துகிட்டே இருந்தனால அது காய் வந்து நல்லா பிடிக்கிற அளவுக்கு பெருசாக வரவே இல்லைங்க. வந்த 2 காயுமே பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளி புள்ளியாவே தாங்க இருந்தது. அது போன வருஷம் கண்ணு பட்டு போயிடுச்சு போல இருக்குதுங்க. போன வருஷம் அவ்வளோ அருமையாக பெருசு பெருசாக எவ்வளோ காய் அறுவடை பண்ணோம் இல்லைங்களா, இந்த வருஷம் வந்து கண்ணு பட்ட மாதிரி வராமல் போயிடுச்சுங்க. அடுத்த வருஷம் இதுக்குன்னே தனியாக ட்ரெல்லிஸ் போடலான்ட்டு தாங்க இருக்கேன். வெள்ளரிக்காய்க்கு மட்டும் தனியாக போட்டு, வெள்ளரிக்காய்க்கு வந்து நம்ம தனியாக அறுவடை பண்ணணும் அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்குறேங்க. ஸோ பார்க்கலாங்க இந்த வருஷம் எப்படி வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே நாங்கள் இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அட்லாண்டாவில் இருக்கோங்க. இங்கே வந்து ஒரு 6லேருந்து 7 மாதம் வந்து கார்டனிங் வந்து நல்லா திருப்தியாக பண்ணலாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் கார்டனிங் அந்த 4 மாதம் கிட்ட நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, வின்டர் இருக்குங்களா, அந்த பீக் வின்டரில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு சிலர் அந்த வின்டர் வெஜிடபிள்ஸ்லாம் போடுறேன்னு சொல்கிறாங்க. பட் நாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. நம்ம கார்டன் பெட்டில் இதுக்கு மேலே போடுறதுக்கு இடம் இல்லைங்களா, ஸோ அதனால் இதுக்குள்ளே என்னென்னலாம் போட முடியுமோ அதெல்லாம் மட்டும்தான் பண்ணுறது. இங்கே பாருங்களேன், அந்த பஜ்ஜி மிளகாய் பாருங்கள், ஒரே செடி தாங்க. அந்த ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்க. இதுவுமே இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க. நல்லா வந்திருந்தது. ஆனால் ஒரு சில வருத்தம் இருந்ததுங்க. ஃபெப் அண்ட் மார்ச் ஊருக்கு போனதுனால பீட்ரூட்டு, கேரட்டு, பச்சை பட்டாணி 3மே வந்து என்னால் நம்ம தோட்டத்தில் பிளான் பண்ண முடியலன்னு கவலையாக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெப்பு மிட்டு அந்த ஃபெப்பு எண்டுக்கிட்டே நம்ம ஊனிடணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஈல்டு நிறையா வரும். நான் மார்ச் எண்டு தான் வந்தேனுங்களா, ஆல்மோஸ்ட் சம்மர் வந்தனால இனி வந்து தலையாதுன்ட்டு ஊனாம விட்டுட்டேங்க. அது ரொம்ப கவலையாக தான் இருந்தது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த முள்ளங்கி, அதே மாதிரி பஜ்ஜி மிளகாய் இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுங்க. இது நல்லா ஈல்டு கொடுத்துருந்தது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு லேர்னிங் மாதிரி தாங்க. ஏன்னா கார்டனிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் மாதிரி தாங்க. ஒரு விஷயமும் ஒரு நாள் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கும். குட்டி குட்டி விஷயமா தாங்க இருக்கும். அட இது கூட நமக்கு தெரியலையே, இந்த விஷயம் இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அது ஒரு நாளும் கற்றுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் அடுத்ததுன்னு நம்ம கற்றுக்கிறது தான் ஆசையை தூண்டுங்க. எனக்கு வந்து கார்டனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்குங்க. க்ளோஸ் டு மை ஹார்ட் தான். என்னோட குழந்தைய நான் எப்படி பார்த்துக்கிறேனோ அது மாதிரி தான் என்னோட கார்டனுங்க. எனக்கு வந்து கார்டனிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குழந்தை மாதிரி தான். எப்படி வந்து குழந்தைய வந்து பார்த்து நம்ம வளர்த்துறோமோ அதே மாதிரி தான். அந்த காலையில் எந்திரிச்சு போனோனையுமே அந்த கார்டன் பெட்டில் போய் ஒரு தடவை நம்ம தோட்டத்தில் என்னென்ன வந்திருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை, காலையில் ஒரு தடவை, மதியம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவைங்க போய் பார்த்துட்டு வந்தால் தான் அந்த டே வந்து நிஜமாலுமே திருப்தியாக இருக்குங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க. காலைல தூங்கி எந்திரிச்சிட்டு தலை எதுவுமே சீவ மாட்டேங்க. அப்படியே வெளில போய் நின்றுவேன். கார்டன் பெட்டுக்கிட்ட தான் போய் நின்று பார்ப்பேன். இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு, இன்றைக்கி இவ்வளோ தூரம் இலை வந்திருக்கா, அடுத்து இவ்வளோ வரணுமா, அப்படி தான் பார்ப்பேங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம தோட்டத்தில் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இவ்வளோ ஹார்வெஸ்ட் வரணும், நான் இன்றைக்கி இவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்லாம் வைக்க மாட்டேங்க. என்னோட செடி நல்லா ஹாப்பியாக தழைஞ்சு வரணும், அது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருக்குங்க. அது நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குங்க. நமக்கு வந்து மனசில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கார்டன் பெட்டில் போய் உட்காரும்போதுங்க, பக்கத்தில் போய் உட்காரும்போது அது ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இருக்குங்க. அப்படியே இந்த பீக் சம்மர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெல்லிஸ்குள்ளே வந்துங்க மேட்டு, அப்புறம் இந்த பீச் சேர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போய் ட்ரெல்லிஸ்குள்ளே போட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெல்லிஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்குங்க. அந்த செடி ஃபுல்லாக படர்ந்து நல்லா கவர் பண்ணியிருக்குங்களா. அந்த வெளியில் அடிக்கிற வெயிலுக்குங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிலுன்னு சில்லுன்னு தாங்க காற்று வரும். ஏன்னா அந்த இலையை தாண்டி உள்ளே வரும்போது அந்த சூடு வந்து நமக்கு வரவே வராதுங்க.
அந்த குயில் சத்தத்தோட அப்படியே கேட்கறதுக்கு வந்து அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து குயில் வந்து நிறைய வருங்க. தினமும் காலையில் மதியம் ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த குயில் சத்தத்துக்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நான் ஹம்மிங் பேர்ட்ஸ் வர மாதிரி அதுக்கான விதைகளுமே அங்கங்கே போட்டிருப்பேங்க. அந்த பூவை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே வரும், நிறைய பேர்ட்ஸ் வருங்க. அதே மாதிரி சுற்றியும் வந்து நிறைய காய்கறி செடி அது இதுன்னு இருக்கனால எப்பயுமே நம்ம தோட்டத்தில் வந்து குயில் சத்தம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது காலைல ஏர்லி மார்னிங்லாம் போய் உட்காந்தோம் அப்படின்னா அந்த வண்டி சத்தம் எதுவுமே இல்லாதனால அந்த குயில் சத்தத்தை வந்து நம்ம அப்படியே கிளியராக பொறுமையாக கேட்கலாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஃபீலிங்காக தான் இருக்கும். இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்போது எப்படிங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு மனசு வரும்? சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நாள் எனக்கு வந்து பேக்யார்டில் தாங்க பொழுது கழிக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ளே போகவே மாட்டேன். அந்த வெயில் அடிக்கிற டைம் மட்டும் கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு வருவாங்க. அதான் சொல்லுவேன், பேசாமல் எனக்கு பின்னாடி ஒரு சின்ன குடிசையாக கட்டி கொடுத்துருங்க, அதிலே இருந்துக்கலாம், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு செடியும் பார்த்திங்கன்னா விதையிலேருந்து அந்த செடியை அப்படியே பார்த்து பார்த்து ஒரு ஒரு இலையும் பார்த்து பார்த்து வளர்த்துருப்போங்களா, அது நம்மளோட ஆள் உயரத்துக்கு மேலே வளர்ந்துருக்குங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. பரவாயில்ல நித்யா, நமக்கு வந்து செடி வந்து நம்மளோட உழைப்பில் வளர்ந்த செடி அப்படின்னு ஒரு ஒரு செடியும் பார்க்கும்போது ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட எனக்கு வந்து வெளில போகிறதுக்கு மனசே வராதுங்க. இங்கே பையனுக்கு டோர்னமெண்ட் கூட்டிகிட்டு போகிறது இல்லை எங்கேயா சுற்றி பார்க்க போகிறதுனா கூட, இல்லை நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்களா, நான் இருந்துக்கிட்டுமா, யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா செடிக்கு வந்துங்க ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்கிறோம், எல்லா செடிக்குமே போட்டிருக்கிறோம். நம்ம தண்ணின்னு போய் ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்க. இருந்தாலுமே ஐயோ அந்த காய் பெருசாயிடுமே, 2 நாள் இந்த செடி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயிடும், அந்த செடிக்கு தண்ணி சேர்த்தி ஊற்றணும்னு ஃபுல்லாக மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடியை சுற்றியே தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அது லாஸ்ட் டைம் இந்த க்ரூஸ் வேற போயிருந்தேன் இல்லைங்களா 1 வீக்கு, அந்த டைம்லாம் கூட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி செடியில் வந்து இந்த காய் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது, இந்த காய் அறுத்துக்கோங்க, அந்த காய் அறுத்துக்கோங்க, எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது கூட கவுண்ட் சொல்லுவாங்க. வெண்டைக்காய் வந்து 10 காய் ரெடியாக இருக்கும், சொரக்காய் 2 காய் வந்து பிஞ்சு வந்து கரெக்டாக திரண்டுருச்சு, அதை அறுத்துக்கோங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவோம் கணக்கா. அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஒன்னொன்னும் பார்த்து பார்த்து அப்படியே செதுக்கின மாதிரி நம்ம தோட்டத்தை வந்து செட் பண்ணதுங்க. ஸோ அதனால அந்த ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யும் இல்லைங்களா? ஏன்னா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலிங்க ஊரில் வந்து அத்தை வீடு மாமா வீடுன்னு ஏதோ விசேஷம் அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து இருந்தால் கூட காலை 4 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னு கேட்டால் மாடு வந்து பால் பீசணும் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருக்கலாம் இல்லைன்னா நிறைய நாள் நான் வந்து சின்ன வயசில் சொல்லியிருக்கிறேங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மாடு வந்து வேறு யார்ட்டையும் நிற்காது, நம்மக்கிட்ட தான் நிற்கும், அதனால் நம்ம போயே ஆகணுன்ட்டு அவங்களுக்கு மனசே இருக்காதுங்க. எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் அவங்க போய் தான் பால் பீசுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அத்தை பையனோட கல்யாணத்துக்குங்க காலையில் வந்து எங்கள் அத்தை போய் பால் பீசிட்டு அப்புறம் தான் முகூர்த்தத்துக்கே வந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மிங்கில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. எனக்கு அப்போல்லாம் அது புரியவே இல்லைங்க. இப்போ நாம் வந்து நம்ம தோட்டத்தில் சின்ன கார்டன் தாங்க, ரொம்ப பெரிய லெவல்லலாம் கூட நான் பண்ணுறதில்ல, ரொம்ப சின்ன சின்ன செடிகள் தான் வச்சுருக்கிறேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங் இருக்குது. எங்கேயா போகிறோன்னா ஐயோ இந்த செடி என்ன பண்ணுறது, அந்த செடி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கே தாங்க எப்பயுமே இருக்கும். இந்த முருங்கை செடி வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் 2 வருஷமாக வச்சுருந்தேன் இல்லைங்களா, சைடில் வந்து 2-3 செடி வந்து பார்த்திங்கன்னா பதியம் வந்துருந்ததுங்க. அது என்ன பண்ணேன், அந்த செடியை வந்து எடுத்துங்க மண்ணில் வச்சேன் பாருங்கள். மண்ணில் வச்சோடனே சூப்பரான ஈல்டுங்க. ஆனால் வந்து வின்டருக்கு சர்வை ஆகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கட் பண்ணி மல்ச்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறேங்க. வந்ததுன்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பாட்டில் வந்து இன்னொரு செடி பதியம் வரும், அதை எடுத்து நம்ம மண்ணில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பிளானு. ஏன்னா வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டில் வைக்கிறத விட மண்ணில் வைக்கும்போது நமக்கு வந்து ஈல்டு நிறைய கொடுக்குங்க. முருங்கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய வராதுங்க. பட் வர முருங்கீரையை வந்து பார்த்திங்கன்னா நெய் காய்ச்சறதுக்கு வந்து போட்டுருவேன். ஏன்னா நெய் வந்து நல்லா மணமாக இருக்குங்களா, அந்த முருங்கீரை வாசத்தோடு இருக்கும் அப்படின்ட்டு அதை போட்டுருவேங்க. இந்த வருஷம் வந்து பொடலங்காயுமே நம்ம தோட்டத்தில் தான் ஃபஸ்ட் டைமுங்க. பொடலங்காய் எனக்கு பெருசாக பிடிக்காது. இருங்க அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், இந்த வெள்ளரிக்காய் பாருங்கள், 3 காய் தான் காய்ச்சதுன்னு சொன்னேன் இல்லைங்க, இதுதான் இந்த ஒரு காய்ங்க. இன்னொரு காய் பாருங்களேன் எவ்வளோ மேலே டாட்டாக இருக்குதுன்ட்டு. என்ன காரணம்னே தெரியலிங்க. அடுத்த வருஷம் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, என்ன வருதோ வரலையோ ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் நல்லபடியாக வளர்த்தணும், தனி ட்ரெல்லிஸ் அதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெல்லிஸ் வந்து 2 ட்ரெல்லிஸ் புதுசாக போடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா கோவக்காய் செடியுமே அக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அது பதியம் வாங்கிட்டு வந்துருக்குறேங்க. ஸோ அதையுமே வளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். பெரண்டையுமே பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சிருச்சுங்க. நான் 2 குச்சி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும்.
சும்மா 2 குச்சி தாங்க வச்சுருந்தேன். என்ன பண்ணேன்னா, ஹார்வெஸ்ட்டே பண்ணாமைங்க, அந்த செடி வந்து பெருசாக பெருசாக ஒரு கனவும் உடைச்சு சைடில வைக்கங்க அது என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. பட் இதில என்ன ஒரே ஒரு சேட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வின்டருக்கு வந்து எடுத்து உள்ள வச்சேனுங்களா, உள்ள வைக்கும்போது க்ரோ லைட் போட்டிருந்தேங்க. க்ரோ லைட் போட்டுமே ஒரு சில செடி வந்து பாதிக்கு மேல அந்த செடி ஃபுல்லா அழுகிடுச்சுங்க. இப்போ வந்து கொஞ்சம் சர்வை ஆகுற அளவுக்கு ஒரு 4, 5 செடி தான் இருக்குது. அத வந்து மறுபடியும் நான் எகெயின் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ற மாரி தான் இருக்கும் போல இருக்குங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். பெரண்ட நல்லா வளர்த்திட்டோம். இனி நமக்கு கவலையே இல்ல அப்டின்ட்டு எகெயின் வந்து மறுபடியும் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேங்க. அதே மாரி கருவேப்பிலையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா புடிச்சிக்கிச்சுங்க. செடி வந்து ஓரளவுக்கு குட்டியான மரமாகுற அளவுக்கு நல்லா வந்துருச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையே வந்து வெளில வாங்குற வேலையே இல்லைங்க. ஈவன் இப்ப வின்டர் டைம்லயுமே பார்த்தீங்கன்னா, கராஜ்ல தான் எடுத்து வச்சிருக்கோம். ஆனா வந்து கருவேப்பில வந்துங்க, அந்த கராஜ்ல இருந்தே அப்பப்பதைக்கு வேணுங்கிறப்பலாம் நம்ம வந்து வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஏன்னா க்ரோ லைட்லயே பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா தழையுதுங்க. இது வந்துங்க மணத்தக்காளி கீரைங்க. மணத்தக்காளி கீரையிலே 2 வெரைட்டி இருக்குதுங்க. தண்டு வந்து சொர சொரப்பா இருந்து அப்டின்னா, நம்ம ஊர் மணத்தக்காளி கீரை இல்லைங்க. தண்டு வந்து வழுவழுன்னு இருக்கணும். அதுதான் வந்து நம்ம ஊர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கீரை தான் போட்டிருந்தோம். அதுவுமே நல்ல ஈல்டுங்க. வெண்டைக்கா வந்து இது யானை தந்த வெண்டைக்காங்க. 2 வெரைட்டி ஆஃபீஸ் வெண்டைக்கா, யானை தந்த வெண்டைக்கா 2மே போட்டிருந்தோம். இந்த யானை தந்த வெண்டைக்கா வந்து நம்ம ஊர் நாட்டு வெண்டைக்கா மாரி டேஸ்ட் இருக்குங்க. நல்லா வளவளப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். குழம்புக்கு வந்து நீங்க ஒரு 4 வெண்டைக்கா போட்டாவே போதுங்க. தாராளமா 4லேருந்து 5 பேர் சாப்பிடலாம். ஏன்னா ஒரு காயே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளங்கையோட பெருசா இருக்கும் இல்லைங்களா? நம்ம வந்து கட் பண்ணி அது போட்டோம்னாவே காய் வந்து நமக்கு நெறைய காண்ற மாரி தாங்க இருக்கும். குழம்புமே செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. ஏன்னா எனக்கு வெண்டைக்காயெல்லாம் நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணி சாப்பிட்டுங்க, அந்த வின்டர் டைம்ல போயி கடையில வாங்குறதுக்கு மனசே இருக்காதுங்க. அது வாங்கி செஞ்சாலும் ஏதோ ஒண்ணு சப்புன்னு இருக்கிற மாரியே தான் இருக்கும். தோட்டத்தில வந்து நம்ம காயெல்லாம் போட்டு அறுவடை பண்ணி பழகிட்டோம் அப்டின்னாங்க, நம்ம தோட்டத்தில இருக்கிற காய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம கடையில வாங்குற காய் பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா தோட்டத்தில இருந்து அப்படியே கட் பண்ணுவோம். கட் பண்ணோனே நேரா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சமைப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெளியில வாங்குற காய் வந்து அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து கீரைங்க. கீரை வந்து சிகப்பு தண்டு கீரைங்க. ஒரு செடியில இருந்து மட்டும் இவ்ளோ விதைங்க. நான் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். விதை வந்து எப்படி நமக்கு வந்து இவ்ளோ கிடைக்கும் நமக்கு கீரையிலேருந்து அப்படின்ட்டு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தண்டு நல்லா பெருசானதுக்கு அதுக்கும் நெறைய கீரை வந்திருந்ததுங்க. அந்த கீரைய வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஓரளவுக்கு அறுவடை பண்ணதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டேங்க. மேல வந்து பூ வந்து அதுலேருந்து ஏகப்பட்ட விதைங்க. அந்த விதைய வந்து நம்ம லைட்டா கையில க்ரஷ் பண்ணோம்னாவே, உள்ளுக்குள்ள வந்து அந்த கடுக விட சின்ன சைஸா இருக்குங்க. அந்த அளவுக்கு நெறைய விதை வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, வின்டர் டைம்ல வந்து அத எடுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுங்க. எப்படியும் அடுத்த வருஷம் தழைஞ்சு வந்துரும். இன்கேஸ் வரலன்னா என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்காக எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது என்னன்னா, சீட் எங்க ஆர்டர் பண்றீங்க? அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே indianplantsandseeds.comனு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. அவங்க வந்து $20க்கு மேல ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. நான் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த பொடலங்காய், பீக்கங்காலாம் இப்ப விதை வந்துருச்சுங்க. இப்ப பீக்கங்காய் வாங்க தேவையில்ல. வருஷம் வருஷம் புளிச்சக்கீரை கண்டிப்பா வாங்குவேங்க. ஏன்னா புளிச்சக்கீரை வந்து கெண்டி புளிச்ச இருக்கு இல்லைங்களா? அந்த வெரைட்டி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம தோட்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, விதை எடுக்கலான்னு நெனைப்பேன். பட் என்னால வந்து அந்த விதை வரத்துக்குள்ள வின்டர் வந்தனால காஞ்சிருதுங்க. ஸோ விதை எடுக்க முடியலேன்ட்டு இந்த மாரி ஒரு சில விதைகள்லாம் வந்து வருஷம் வருஷம் ஆர்டர் பண்ணுவாங்களா $20க்கு. ஸோ அதனால அத அப்படியே வச்சுப்போம். ஒண்ணு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாங்க. இல்லைன்னா அட்லாண்டாலயே நெறைய இந்தியன் ஸ்டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில் கவுண்டர் கிட்டயே வந்து வச்சிருப்பாங்க. அந்த விதை வந்து indianplantsandseeds.comஓடது வச்சிருப்பாங்க. சாய் மார்க்கெட்ல பார்த்துருக்கேங்க. அதே மாரி இன்னொரு கடையில கூட பார்த்துருக்கேங்க. எனக்கு அந்த ஷாப் ஞாபகம் இல்ல. அந்த 2, 3 ஷாப்ல வந்து இந்தியன் ஸ்டோர்ல வச்சிருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்டனிங் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்க மாரி தாங்க இருக்கும். பட் நெறைய வேலை இழுக்கிற மாரி இருக்கும். பிடிச்சு பண்றவங்க அத விடவே மாட்டாங்க. கண்டிப்பா பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் இப்ப நாங்க வந்து அட்லாண்டால இருக்கோம் இல்லைங்களா? எங்களுக்கு வந்து அந்த மே எண்டு, ஜூன் மந்த் வந்து ஜாப்பனீஸ் பீட்டில் அப்படிங்கிற ஒரு பூச்சி ஒண்ணு வருங்க. அது வந்து ரோஸு அந்த மாரி பூவெல்லாம் நெறைய அட்ராக்ட் பண்ணும். அது ரோஸ் மட்டும் அட்ராக்ட் பண்ணாதுங்க. வெஜிடபிள்ஸ்லயுமே நெறைய வந்து உட்காரும். வந்து உட்காருதுன்னா 1, 2 உட்காராதுங்க. அப்படியே ஈ மொக்கும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு கொச்சன்னு ஒரு செடியிலேயே மினிமம் 100 பூச்சிக்கு மேல இருக்குங்க. நமக்கே அந்த 6 மாசம் தான் கார்டனிங் பண்றதுக்கான டைமே. அந்த கார்டனிங் பண்றதுக்கான டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம் இந்த ஜாப்பனீஸ் பீட்டில வந்து அது கூட நம்ம போராடுறது பெரிய கவலையா தாங்க இருக்கும். ஒரு மாசமும் அந்த ஜூன் வரும்போதே ரொம்ப கவலையாயிடுங்க. எப்படா அந்த செடிய காப்பாத்துறது நம்ப அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடும். ஆனா லாஸ்ட் இயர் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நெறைய வந்து ஜாப்பனீஸ் பீட்ல வந்து அழிக்கிறதுக்கு
என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரிகோல்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மேரிகோல்டு செடிய வந்து கார்டன் பெட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 செடிக்கு மேல ஊனிட்டேங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த செடி பெருசாக பெருசாக அந்த ஜூன் மாசம் வரும்போதே செடி நல்லா பெருசாயிடுச்சுங்க. ஜாப்பனீஸ் பீட்டில் வந்து மேரிகோல்ட வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் போல இருக்கு. அத சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற செடிக்கு வரமாட்டேங்குதுங்க. ஃபுல்லா அந்த மேரிகோல்டு செடியிலே தான் இருந்தது. எனக்கு பூவே வரலினா கூட பரவால்ல. எனக்கு காய்கறி செடிய அட்டாக் பண்ணாம இருந்துட்டா போதும் அப்படிங்கிற மாரி தாங்க இருந்தது. ஃபுல்லா அந்த செடியில வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொச்சன்னுங்க ஒரு அவ்ளோ பூச்சி இருக்குங்க. பட் ஆனா பக்கத்துல இருக்கிற செடியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி செடியில 1, 2 தான் இருந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோட கார்டன வந்து ஓரளவுக்கு காப்பாத்திட்டேங்க லாஸ்ட் இயர். ஸோ உங்களுக்கு வந்து ஜாப்பனீஸ் பீட்டில் பூச்சி தொல்லை இருக்குது அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி மேரிகோல்டு செடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, அது வந்து கண்டிப்பா வராம நம்மள தடுக்க முடியாது. ஸோ இந்த மாரி பிரிவென்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வந்து வேற ஒரு உணவ குடுத்துட்டு நம்ம செடிய நம்ம காப்பாத்திக்கலாம். அந்த மாரி பண்ணிக்கலாங்க. ஏன்னா, அந்த 1 மாசம் வந்து அந்த ஜாப்பனீஸ் பீட்டில் வந்து அந்த காய்கறி செடியில இருக்கிறது எல்லாத்தையும் இலைய கடிச்சிருச்சு அப்படின்னா, அது மறுபடியும் ரெக்கவர் ஆயி நமக்கு தலையறதுக்கு சாலிடா 1 மந்த்துக்கு மேல எடுக்குங்க. அது வந்து இன்னுமே நமக்கு கஷ்டமாயிடும். ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு லாஸ்ட் டைம் அதான் ஃபாலோ பண்ணதுங்க. ஸோ எகைன் நெக்ஸ்ட் இயர் அதே தான் பண்ணணும். கார்டனிங் வந்து கொஞ்சம் ஹாப்பி ப்ளஸ் வந்து ஒரு சில கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஏன்னா ஆசையா வளர்த்துறோம் இல்லைங்களா? அந்த ஆசையா வளர்த்துற செடி இந்த மாரிலாம் பண்ணும்போது, என்னடா இப்படிலாம் இருக்கே! அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் ஓகே தாங்க. இது வந்து பர்பிள் அவரைங்க. பர்பிள் அவரை வந்து பார்க்கறதாங்க கலர் இந்த கலரா இருக்குது. நம்ம கட் பண்ணி சமைக்கும்போது நார்மலா அவரைக்காய் கலர் மாறும் இல்லைங்களா? அந்த மாரியே மாறிடும். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. எனக்கு வந்து கார்டனிங்ல வந்து நம்ம கார்டன் பெட் வந்து ஃபால் டைம்ல பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அந்த அவரைக்காய் பூ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கங்க அந்த செடி ஃபுல்லா அங்க பாருங்களேன் கலர் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கிரீனுக்கு, அந்த பர்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டன் பெட் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, கார்டன் வந்து ஒழுங்கா பராமரிக்காம விட்டுட்டேங்க. ஏன்னா, எனக்கு அந்த அலர்ஜி வந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஈவினிங் டைம் ஆனா அந்த அலர்ஜி வந்து ரொம்ப அந்த செடிக்கிட்ட வந்தாவே வர ஆரம்பிச்சதுனால, என்னால ரொம்ப கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த கார்டன் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ட்ரெல்லிஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அது வந்து சரி ஓகே இருந்துட்டு போகுதுன்ட்டு லாஸ்ட் இயர் அப்படியே விட்டுட்டோம். ஆனா காய் நல்ல ஈல்டுங்க. பீர்க்கங்காயும் சரி, அதே மாரி அவரைக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபால் வர வர தான் நெறைய ஈல்டு குடுக்குங்க. சொரக்காய் வந்து சம்மர்ல ஸ்டார்ட்டிங்லயே குடுத்துரும். பீர்க்கங்காய், புடலங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால் வர வரைங்க. பீர்க்கங்காய் வந்து ஃபால் முடியிற வரைக்குமே நமக்கு ஈல்டு குடுக்குங்க. பீர்க்கங்காயும், அவரைக்காயும். அதே மாரி சங்குப்பூ வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர்ல 1 பூ 2 பூ வருங்க. அந்த ஃபால் கிட்ட நெருங்க தான் நெறையா பூ வரும். நம்ம கிட்ட வந்து ஒரு செடி தாங்க இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, அந்த செடியில வர பூவெல்லாம் வந்து வீட்டுக்கு டெய்லி நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டுங்க. மீதி வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வச்சு வச்சுக்கிட்டேங்க. அது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கிட்டேன். அப்பப்ப வேணுங்கிறப்ப அந்த காஞ்ச பூவ எடுத்து போட்டு தண்ணிலயே ஆகட்டும், அதே மாரி பால் கொழுக்கட்டைலாம் போட்டு பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியல. கலர் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா அட்ராக்டிவா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. அதே மாரி இந்த வருஷம் நம்ம தோட்டத்துலங்க பச்சை பயிருங்க. நல்லா வந்து ஒரு 4 செடிய நம்ம தான் வச்சிருந்தோங்க. நல்லா அறுவடைங்க. எங்க அம்மாயி அதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. "ஒரு வேளை உனக்கு பச்சை பயிறு தான் ஒத்துக்கலையோ, அதான் அலர்ஜி வந்துருச்சோ?" அப்படின்ட்டு இருந்தாங்க. எனக்கு அலர்ஜி வந்தாலும் வரலைனாலும் பரவால்ல. இங்க பாருங்க எவ்வளோ ஈல்டு அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. ஏன்னா பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பிளான்ட்டுங்க. நம்ம தோட்டத்துல குக்கும்பர் வந்து அந்த வெள்ளரிக்கா நல்லா வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா? சரி அதனால நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்ட்டு தான் பச்சை பயிர் வந்து தோட்டத்துல போட ஆரம்பிச்சேங்க. ஆனா அது நல்ல ஈல்டு குடுத்ததுங்க. அதே மாரி பெர்சிமனுமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 காய்ங்க. செடி வந்து முழங்கால் சைஸுக்கு தான் இருந்தது. ஆனா இப்ப வச்சு 3 வருஷம் ஆகுதுங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா காய் கொடுத்திருந்தது. செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம தோட்டத்துல ஒரு நாளும் அறுவடை பண்ணும்போது அவ்ளோ ஹாப்பியா இருக்குங்க. மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா நம்ம தோட்டத்துலேருந்து நாம அறுவடை பண்ண காய சமைக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. சின்ன செடியா இருக்கட்டும், பெரிய செடியா இருக்கட்டும், எவ்வளவா இருந்தாலும் நம்ம வீட்லேருந்து நம்ம பண்றது வந்து என்னைக்குமே ஒரு தனி ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே குடுக்கும் தாங்க. அதே மாரிங்க வீட்டுக்குன்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு கார்டனிங் பிடிக்குதோ, பிடிக்கலையோ, "வாங்க நம்ம தோட்டத்த போய் பார்க்கலாங்க" அப்படின்ட்டு பேக்யார்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேங்க. போயிட்டு என்ன இருக்குதோ அத வந்து கண்டிப்பா அவங்க வேண்டாம் வேண்டாம்னா கூட விடாப்பிடியா குடுத்து தான் அனுப்புவேன். எனக்கு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணத வந்து மத்தவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
எப்பயுமே நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு ரவுண்டு போயிடுங்க. நிறையா டைம் கொடுக்க முடியாது என்னால். ஸோ ஒரு டைம் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துடுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால எனக்கு வந்து அந்த நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுறது வந்து கொடுக்கறது ஒரு ஹாப்பினஸ்ங்க. ஏன்னா ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம கிளம்பி வண்டி ஏறுற வரைக்குமே கண்ணு இந்த முருங்கீரை நாளை இறங்கிட்டு வரட்டுமா, கண்ணு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு போறியா அப்படின்ட்டு அம்மா வந்து அந்த வண்டி ஏறி கொஞ்சம் போகிற வரைக்கும் பின்னாடியே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து கொடுத்து நம்ம அதை பார்த்து பழகி இருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ நமக்கும் அதே பழக்கம் தான் வரும் இல்லைங்க. அதே பழக்கம் தான் எனக்கு இப்போ வரைக்குமே. யார் வீட்டுக்கு வந்தாலும் அதை வந்து கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற ஃபீலிங் தாங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கும். அதனாலே வீட்டுக்கு யார் வந்தாலும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. பிரண்டையுமே பாருங்களேன், 4 இனுங்க தான் வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது பாருங்க இப்போ எவ்வளோ தூரம் வளர்த்திட்டேன்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா 2 வருஷமாக ஹார்வெஸ்ட்டே பண்ணாமீங்க நல்லா அந்த கணுவை உடச்சி சைடில் வச்சு செடியை ஃபுல்லாக பெருசு பண்ணிட்டேங்க. பெருசு பண்ணாலும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈல்டுங்க. என்ன பண்ணேன்னா அந்த வின்டரில் நம்ம உள்ளே வச்சாலும் தாங்காது அப்படின்ட்டு அந்த பிரண்டை ஃபுல்லாக அறுவடை பண்ணிங்க. பிரண்டை பொடி செஞ்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஜார் ஃபுல்லாக 1 கிலோ கிட்ட செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அது தீந்தே போயிடுச்சுங்க. 4 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தீந்துடுச்சு. ஏன்னா கனிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. பிரண்டை பொடி வந்து ரொம்ப நல்லா இருக்கு மம்மி அப்படின்னா, ஏன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லது இல்லைங்களா. நம்ம தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணதில்லை அப்படின்ட்டு அது வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டேங்க பிரண்டை. இந்த வருஷத்துக்கு தான் எப்படி வரும்னு தெரியலிங்க. பாதி செடி கொஞ்சம் வீணாக போயிடுச்சு, எடுத்து வச்சுருக்கிறோம் பார்க்கலான்ட்டு. அதே மாதிரி கருவேப்பிலையுமே பாருங்களேன், குட்டி செடியாக தாங்க இந்த பாட்டில் கீழே பார்த்தீங்க பாருங்கள், அந்த சைஸில் தாங்க செடி கொண்டு வந்து வச்சேன். நமக்கும் கருவேப்பிலைக்கு ராசியே இல்லைன்ட்டுங்க ஒரு தடவையும் வந்து வாங்கி வைப்பேன். செடி வந்து நல்லா தலையவே தலையாதுங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி டெக்ஸாஸில் அக்கா இருக்காங்க இல்லைங்களா, மாமா வந்து வந்திருந்தப்ப என் கையால் வச்சா வரமாட்டேங்குது நீங்கள் வைங்க அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டு போன செடி தாங்க கருவேப்பிலை செடி. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. நல்லா என்னோட ஹைட்டாக இருக்குங்க. அவ்வளோ இலைங்க. நல்லா அப்படியே இந்த கருவேப்பிலை வந்து அவ்வளோ வாசமாக சூப்பராக இருக்குதுங்க. சம்மர்லாம் வந்து வெளியில் வாங்குற வேலையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்துடுது. கீழே பதியுமே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 2 செடி வச்சுருக்குறோம். ஆனால் ஒரு செடியே போதுன்னு தான் நினைக்கிறேங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கருவேப்பிலை வந்து டைரெக்டாக மண்ணில் ஊனிட்டோம் அப்படின்னாவே வருஷம் நல்லா தளைஞ்சு வந்துடுது அப்படிங்கிறாங்க. பட் நம்ம வெதற்கு அது வருமா வராதான்னு தெரியலிங்க. அது இல்லாமல் வின்டரில் எகெயின் வந்து மல்ச் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணுங்களா, அதுக்காகவே பண்ணாமல் இருக்கிறேன். ஆனால் இந்த வருஷம் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா நமக்கு தான் நிறைய பதியம் வந்துருக்குது இல்லைங்களா. ஸோ அதை வந்து வச்சு பார்க்கலாம். ஏன்னா முருங்கை மரமே ஆல்ரெடி நம்ம மண்ணில் தான் வச்சுருக்குறோங்க. அதுவும் வந்து எப்படி வருமா வராதான்ட்டு அது ஒரு யோசனையாகவே இருக்குதுங்க. இல்லைனாலும் நம்ம இன்னொரு பதியம் வந்துடும், அதை எடுத்து நம்ம மண்ணில் வச்சிடலாம். ஸோ வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி விட்டுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட் இயர் வந்து ஒரு அறுவடையும் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு. நம்ம வீட்டுக்கு போக தாங்க எல்லாமே வந்தது. அந்த அளவுக்கு நிறைய வந்திருந்தது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா காய் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சொரக்காய், பீக்கங்காய், அவரைக்காய் எல்லாமே. பட் நான் வந்து எதுவுமே ஃப்ரீஸ் பண்ணலைங்க. எல்லாமே வீட்டுக்கு அன்னன்னைக்கு அந்த ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்றது தான். அப்புறம் மீதி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா ஃப்ரீஸ் பண்ணாங்க ஒரு சில காய் ரொம்ப சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்குங்களா, டேஸ்ட் வரதில்ல. தக்காளி, பச்சை மிளகாய் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை பச்சை மிளகாயும் ஃப்ரீஸ் பண்ணலைங்க. ஏன்னா என்ன பண்ணிட்டேன்னா அந்த மிளகாய் ஃபுல்லாக பழுக்க விட்டுட்டுங்க எல்லாமே வந்து வரமிளகாய்க்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்த வருஷத்துக்கு வந்து வரமிளகாய் கடையில் வாங்க தேவையில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரே கிட்ட வரமிளகாய் ரெடி பண்ணியிருக்கிறேங்க. 3 செடி தான் வச்சுருந்தேன். 3 செடியில் வந்து அவ்வளோ மிளகாய் ஈல்டு வந்திருந்ததுங்க. ஸோ வரமிளகாய்க்கு இந்த தடவை பஞ்சமே இல்லை. வரமிளகாய் தூளியுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுவே போதும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. என்னோட சேர்ந்து என்னோட கார்டன் ஜர்னியை கண்டிப்பாக நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதோ ஒரு வகையில் என்னோட வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.